வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 67. இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள்: உணுமுணர் உணர்வா யுணர்வெலாங் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கான விளக்கம் கொடுக்க வழக்கம் போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. இணைந்திருக்கும் அனைவரின் சார்பாக ஐயாவை வரவேற்று உரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 67 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள்: உணு உணர் உணர்வா உணர்வெலாம் கடந்த அனுபவதீதா அருட்பெரும் ஜோதி. உணு உணர் உணர்வா உணர்வெலாம் கடந்த அனுபவதீத அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி வரிகள் 119 மற்றும் 120வது வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வரியும் ஒரு முக்கியமான வரி. இந்த வழக்கம் போல நம்ம அந்த பொருளோட அந்த சொல்லுக்கான வேர் சொல் பார்த்தாலே அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இந்த அகவல்ல உணு முணர் அப்படின்னா என்ன? முணர் அப்படின்னா உணர் அப்படின்னு அர்த்தம். உணு உணர் உணர்வாய் உணர்வெலாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் சொல்றாரு. இப்ப இந்த முதல்ல உணு முணர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்றத நம்ம ஆராயிரும். அந்த உணர் அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி இந்த ஊ அப்படின்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல்லா தமிழ்ல பார்க்கப்படுது. மொழி வளர்ச்சி அடையும் போது முதலில் ஓர் சொல் ஓர் எழுத்து தான் ஒரு எழுத்துக்கள் ரொம்ப முதன்மையானது. பல முறை நம்ம வகுப்புல பேசியிருக்கிறோம். உலகத்தில் மிக பழமையான மொழிகளை கணக்கிடும் போது ஓரெழுத்து எழுத்துக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த எழுத்து ஒரு தொன்மையான மொழி அப்படின்றத நம்ம ஒரு கணக்கீடுகள் உண்டு, ஒரு அணுகுமுறைகள் ஆய்வுலகத்திலே உண்டு. அப்படி இந்த ஊன்ற சொல்லு ரொம்ப முக்கியமான சொல். இந்த ஊ அப்படின்ற சொல்லுக்கு, ஊன்றது ஒரு உயிரெழுத்துல ஒரு எழுத்து. ஆனா அந்த ஊ என்ற சொல் ஒரு ஒரு மெய்யியல்ல ரொம்ப முக்கியமான சொல்லாகவும் பார்க்கப்படுது. இந்த ஊ என்ற சொல்லுக்கு உள்ளே இருப்பது அப்படின்ற பொருள். உள்ளே இருப்பது, உள் அமைவாக இருப்பது அப்படின்ற சொல்லுல இந்த ஊன்ற ஒரு எழுத்துல அடங்கிடும். அது போலதான் இப்ப நமக்கு உதாரணத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சு ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்றது நம்மளால அறிய முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பொருள் எடுங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் அந்த நபரை பாருங்க அப்படின்னா நம்ம கிட்டக்கல கொஞ்சம் தொலைவில் இருக்காருன்னு அர்த்தம். நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்காரு. அடுத்தது இது, அதுன்றது தொலைவில் இருக்கு, கொஞ்சம் தொலைவில். இது, அதாவது இது அப்படின்னா இதை எடுங்க அப்படின்னா நம்ம அருகில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். ஆனா தமிழ்ல அது தொலைவில் இருக்கிறதுக்கு ஒண்ணு, இது அப்படின்றது நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை குறிக்கும். இதுல தமிழ்ல ஒரு முக்கியமான சொல் புழக்கத்துல இல்லாமலே போயிடுச்சு. அந்த சொல்லு உது அப்படின்ற சொல். உது, இது பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த உது அப்படின்னா எங்க? அந்த உதுன்ற சொல் எதுல இருக்குன்னா தூரத்திலையும், அதாவது தொலைவிலும் இல்லை, இதுன்ற சொல் அதாவது கிட்டக்கவும் இல்லை. அப்ப உள்ள இருக்கிறதுக்கு என்ன சொல்லு அப்படின்னா உது அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்ல இருக்குது. இப்ப உது, உள், ஊன்றது உது, உள், உண்மை, உன் அப்படின்ற சொற்களாக பிரிஞ்சதுக்கான பிரியுது. இப்படிதான் பிரியுது. இப்ப இதுக்கு அதுக்கு என்ன தொடர்புங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த ஊ அப்படின்றதும் இங்க சொல்லக்கூடிய உணர், உண்மை, உள், உன் என்ற சொற்களுக்கும் அந்த ஊ என்ற சொல்லில் இருந்துதான், அதை உள்ளே இருப்பது என்ற சொல்லில் இருந்துதான் நம்ம அந்த சொல் பிறந்தது.
அப்படி பார்க்கும்போது நீங்க அப்படியே பாருங்க, நம்ம இயல்பா நம்ம இருக்கிறது உண்மையை சொல்லு அப்படின்ற. உண்மைன்றது என்ன? உள்ளே இருப்பதுக்கு பேர் உண்மை. உள்ளம், உள்ளே இருப்பது. உன் உன் அப்படின்னு சொல்றோம்ல, உண்ணுதல், உண்ணுன்னு சொல்றோம். உண்ணுன்னா என்ன பொருள்? உள்ளே செல்வதனால் அதுக்கு பேர் உண். உண்டே செல்வதனால் அதுக்கு பேர் உண். இப்போ சாப்பாடு இருக்குது, உண்ணுதல் அப்படின்னா உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதே போல உணவு, ஏன் உணவுக்கு உணவுன்னு பேரு? அது எல்லாமே ஊல இருந்து, அந்த அடிசொல்ல இருந்து பிறந்தது. உணவு உள்ளே சென்று அது செயலாற்றுவதனால் அது பேர் உணவு. உணவு உள் உணவு அப்படின்றது. இப்ப உள்ளுக்கு நிறைய சொல்லலாம். உற்றறிதல், உற்றறிவு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த உற்றறிவுன்றது என்ன? உணர்தல் அப்படின்னு இல்ல, வெளியில இருக்கிற புறத்தை உள்ளில் இருந்து அறியக்கூடிய அறிவு. அதுதான் உற்றறிவு. நீங்க ஒரு மரம், ஓரறிவு உற்றறிவு. ஒரு தொட்டாசினிங்கி, இதெல்லாம் செடிகள்லாம், அது வெளியில இருக்கிற பருவத்தையும் உலகத்தை காலத்தையும் இருக்கிற சூழலையும் உள்ளிருந்து அறியக்கூடிய அறிவை பெற்றது. அதனால அதுக்கு பேர் உற்று அறிவுன்று. இது எல்லாமே இருந்து தொடக்கதான் இருக்குது. அப்ப உணர்வு அப்படின்றதும் உள்ளிருந்து எழுகிற ஒரு உணர்ச்சி, ஒரு ஒரு உள்ளிலிருந்து எழுவதற்கு பேரு உணர்வு, உணர்ச்சி. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த இடத்துல இந்த உணர் அப்படின்ற சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்லா பார்க்கப்படுது. உணருதல் அப்படின்றதுல அந்த கண்ணோட்டத்தோடு தான் இதை பார்க்கணும். ஆனா இப்ப பெருமானார் இங்க உணர் அப்படின்ற சொல் எதை நேரடியா குறிக்குது அப்படின்னா, இதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்குதா வெளியில அப்படின்னா, நான் பார்த்த வரையில ஒரு இடத்துல அந்த சொல்ல கண்டுபிடிச்சோம். அது என்ன சொல் அப்படின்னா, தேவாரம், நாவுக்கரசர் அதாவது அப்பர் அருளிய தேவாரத்துல இந்த ஒரு பாடல் வருது. அது என்ன பாடல்னா, மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறி கடலோடு போது மணன் என்னும் பாறை தாக்கி அறியும் போதறியா ஒன்னா உனை உரு உணர்வை நல்கா ஒற்றி ஊருடைய கோவே அப்படின்னு அப்பர் பாடுறாரு. ரொம்ப எளிமையா புரியுது, நமக்கு இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியது இல்லை. பாருங்க, மனம் என்னும் தோணி, மனம்ன்ற ஒரு தோணியில புடிச்சுக்கிட்டு மதி என்னும் கோலை ஊன்றி, அறிவு, இந்த இடத்துல அறிவு, அறிவுன்ற கோலை ஊன்றி படகுல சினம் என்னும் சரக்கை ஏற்றி, கோபம் என்ற சரக்கு அந்த படகுல ஏற்றிக்கிட்டு செறி கடலோடும் போது, நீங்க பெரிய கடல்ல நீங்க பயணிக்கிற போது, இந்த செறி கடல்ன்றது வாழ்வியலை குறிக்கணும்னு வச்சுக்கோங்க, போதும் போது மணன் என்னும் பாறை தாக்கி, மனம் என்னும் பாறை தாக்கி, மணன் அப்படின்னா ஆணவம் அப்படின்ற பொருள். ஆணவம் எனும் பாறை தாக்கி அறியும் போதறியா ஒன்னா, அப்படி தாக்கியும் போது அந்த இடத்துல உன்னை அறிய முடியாத திக்குமுக்க நிலை குலைஞ்சு போயிடுறேன். நெலு குலைஞ்சு போகும்போது அப்படி சொல்றாரு, அறியும் போதறியா உன்னை. அப்போ உன்னை அறிய முடியாது, உன்னை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனவே உன்னை உணர்வை, உணர்வை, இப்ப நீங்க உணர்வை இப்ப இங்க ஐயா பயன்படுத்துறாருல, உணர் அப்படின்ற அதே சொல்லு உணர்வை நல்கா ஒற்றியூர் உடைய கோவே. அப்படி அந்த நிலை குலைந்து தடுமாறினா உன்னை நினைக்க முடியாது. எனவே இப்போவே அந்த உன்னை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய உணர்வை நல்காய், கொடுப்பாய். ஒற்றியூர், அது திருவெற்றியூர் இப்ப இன்னைக்கு இருக்குல்ல சென்னையில, ஒற்றியூருடைய கோவே, ஒற்றியூருடைய அரசே, சிவனே அப்படின்னு இதுல பாடுறாரு. இந்த இடத்துல உணர்வை அப்படின்ற பெருமானார் என்ன பயன்படுத்தினாரோ அதே சொல் அப்படியே தேவாரத்துல நாவுக்கரசர் பயன்படுத்துறார். இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய சொல்லு உன்னை உண்ணும் உணர்வை, சேராத உன்னை நினைத்து கொண்டே இருக்கிற உணர்வை அப்படின்ற சொல் பொருள்ல இங்க பொருந்தது. நீங்க அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை நீங்க பாருங்க. உணர்வு, இப்ப உணர் அப்படின்றது முக்கியமான. அப்ப உணர்வு அப்படின்னா உன்னை நினைத்து அறிகிற உணர்வு அப்படின்ற பொருள்ல நமக்கு தெளிவாகுது. சரி, அடுத்தது இந்த உணர் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம உணர்தல் அப்படின்னு வச்சிருக்கிறோம், அறிதல்னு வைக்கல.
நான் ஏற்கனவே அந்த அறிவு பற்றிய செய்திகளை சொல்லும்போது அதை நிறைய பேசியிருக்கிறோம். உணர் அப்படின்றதுக்கு உணர்ந்தோர் என்றால் கற்றறிந்தோர், அறிந்தவர் அப்படின்ற பொருள்ல நம்ம உலகியல்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு உணர் என்பதற்கு நிறைய பொருள் உண்டு. அதுல அறிதல், உணர்தல் அப்படின்னு உள்வாங்குதல் அதெல்லாம் இருக்கு. அயர்வு நீக்குதல், சோர்வை நீக்கு பேர் உணர் அப்படின்ற சொல் உண்டு. துயில் எழுதல், துயிலிருந்து வெளியிலிருந்து, அதாவது தூக்கத்தை கலைந்து எழுகிற நிலைக்கு பேர் உணர் அப்படின்ற தமிழ்ல பொருள் இருக்கு. இந்த இடத்துல உணர் என்பது எதை குறிக்குது? இது எல்லா செயல்களிலுமே இருக்கு. உணர் என்பது எல்லா செயல்களிலுமே இருக்கக்கூடிய ஒன்று தானே அப்படின்றது. இப்ப இந்த உணர் அப்படின்றது எதை குறிக்கிறாங்க? இப்ப மெய்யியல்ல என்ன சொல்றாங்க? திருக்குறள்ல சொல்றாங்க மெய் உணர்தல். அதிகாரம் மெய் உணர்தல் தெரியும். இப்ப மெய் உணர்தல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு? பொருளல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளலாம் மானா பிறப்பு. குறள் 351வது குறள்ல சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்க? மெய் உணர்தல், மெய் அறிதல் என்பது மெய் உணர்தல். இதுல என்ன சொல்றாங்க? பொருள் இல்லாதவற்றை, எது மெய்யான பொருள் என்று அறியாதவர் பொருள் என்று உணரும். இதுதான் உண்மை இல்லாதத உண்மை என்று, உண்மை அதாவது உண்மை இல்லாத ஒன்றை உண்மை என்று அறியும், அது உணரும், மருளலாம். அப்படி அந்த செயல் இருப்பதனால தான் உண்மையை உண்மையா அறியாததால பொய்யை நம்புவது, அப்படிதான் அது பொருள். உண்மை இல்லாத ஒன்றை உண்மை என்று அறிதல் என்பது அறியாமை. அதனால தான் இந்த பிறவி தொடர்ந்துகிட்டே இருக்குது, இந்த இருள் மருளான மானா பிறப்பு தொடருது அப்படின்றது. அப்ப உணர்தல் என்பது இங்க சொல்லக்கூடிய மீனிங் ரொம்ப ஆழமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த உணர்தல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசுறோம். இப்ப இந்த உணர்தலுக்கான புலன்களா இருப்பது 5 புலன்கள். சென்ற வகுப்புல நம்ம பார்த்த அது அந்த அந்த அகவலில நம்ம பார்த்தோம். இந்த கரணாதிகள் அப்படி பற்றி பார்க்கும்போது இந்த புலன்கள், புலனுக்குள், இந்த உடலுக்குள் இருக்கிற அந்த புலன்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது எல்லாவற்றையும் கடந்த அனுபவமாக, அதெல்லாம் தாண்டிய ஒரு அனுபவமா இருக்குதுன்னு பெருமானை சொல்லிட்டு தான் அடுத்தது இந்த வரிகளை பேசுறாங்க. அப்ப இந்த உணர்தல் என்பது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருமந்திரத்தில் திருமூலர் சில பாடல்களை சொல்றார். இந்த உணர்தல் என்பது எதுவாக இருக்குது, உணர்தனால என்ன மாதிரியான பயன் வருது அப்படின்றது சொல்லும்போது 1722வது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, அது உணர்ந்தோம் ஒரு தன்மையை நாடி எது உணரா வகை நின்றனன் ஈசன் புது உணர்வா புலன்கள் எட்டும் இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டானே அப்படின்றது முடிக்கிறார். என்னன்னா, அந்த உண்மையை உணர்ந்து ஒரே தன்மையில் இருக்கும்போது, இறையோடு நோக்கிய தேடலில் அதை உணர்ந்து நிற்கிற அந்த அந்த நிலையில் எதுவும் உணரா வகை நின்றனன் ஈசன். இவர் சமயத்திலிருந்து சொல்றார், எதை எப்படி பார்த்தாலும் அவனால உணர முடியாது. அதுதான் சொல்றாரு. நீ என்ன செஞ்சாலும் அதை உணர முடியாத ஒரு தன்மையில் இருக்கிற இறைவன் புது உணர்வாய் புலன்கள் எட்டும், புலன்களால் எட்டப்படாத, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசியிருக்கிறோம். இப்படி இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு புது உணர்வாக இது உணர்ந்து, அப்படி அதை தாண்டி உணர்ந்தவனுடைய இது உணர்ந்து என் உடல் கோயில் கொண்டானே. அப்படி உணர்ந்த போது என்னுடைய உடலையே அவன் கோயிலாக ஆக்கி கொண்டான் அப்படின்றதுதான் அவருடைய விஷயம். இப்ப உணர்தல் என்பது எது இங்க சொல்றாங்க அப்படின்னா, மெய்யை உணர்தல் அப்படின்ற பொருள்ல திருமந்திரத்திலேயே இது மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப உணர்ந்தவர் அப்படின்னா இந்த அனுபவத்துக்காக சொல்றேன். இப்ப பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, உணர்ந்து, அதாவது உணர்வாய் ஒன்றை நினைத்து மனதில் நினைத்து உணர்கிற உணர்வாய், அந்த உணர்வாகி உணர்வெல்லாம் கடந்த, நீ ஒன்றை பார்த்து உணர்ந்து அறிகிற அந்த உணர்வு நிலை இருக்குது, அந்த நிலை எல்லாம் கடந்த, உணர்வெல்லாம் கடந்த அனுபவதீத அருட்பெருஞ்சோதி. இப்ப சென்ற வகுப்புல பார்க்கும்போது பெருமானார் என்ன சொல்றாரு, அனுபவம் தான் இந்த கரணாதிகள் எல்லாம் கடந்த ஒரு அனுபவம் தான் அருட்பெரும் ஜோதி, அந்த ஜோதியா நிலையோடு நீ இருக்கிறாய் என்று சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த அனுபவத்தை கடந்த நிலை அப்படின்ற, அப்புறம் அந்த எந்த நிலை,
இந்த அனுபவம் என்பது எது அப்படின்ற கேள்வி வருதா இல்ல? எந்த அனுபவம் அப்படின்ற அடிப்படையான கேள்வி இருக்கு. அப்ப அந்த அனுபவம் எது அப்படின்னு பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாங்க. இந்த 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 பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். 6ஆம் திருமுறையில அருள் விளக்க மாலை அப்படின்ற அந்த பதிகத்துல முக்கியமான செய்திகளை பெருமானார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான்முகர் நல் உத்திரர்கள் நாராயணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் முதல், அதாவது புத்தர் முதல் மதத் தலைவர்கள் எல்லாம், இந்த சொல்லே பலர் மதத் தலைவர்களே குறிப்பிடுறாரு. மதத் தலைவர்கள் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து, முக்கியமான வார்த்தை அது, வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிது அடைந்து வானத்தும் வையகத்தும் மனம் போனபடியே, வானத்தும் வையத்தும் மனம் போனபடியே தேன் முகர்ந்துண்டவன் முகர்ந்துண்டவன் தேனை, அதாவது மதுவை உண்டவன் அர்த்தம் இருந்தது. மதுவை உண்டவன் தேன் முகர்ந்துண்டவர் எனவே விளையாட நின்ற, பாருங்க, விளையாட நின்ற சிறு பிள்ளை கூட்டம் என, சிறு பிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால், சிறு பிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால் தான் மிக கண்டறிக, தான் மிக கண்டறிக என சாற்றிய சத்குருவே, சாற்றிய சத்குருவே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த அனுபவம்னு சொல்றோம்ல, இந்த அனுபவத்தை தான் பெருமானார் இந்த மாதிரி குடிக்கிறாங்க. எவ்வளவு சமயங்கள் இருக்கிறது, எத்தனை மதங்கள் இருக்கின்றன, எத்தனை கொள்கைகள் இருக்கு. இந்த கொள்கை எல்லாம் இன்றைக்கு எல்லாமே இருக்குது. ஆனா பெருமானார் சொல்றாங்க அருள் விளக்க மாலைன்ற அந்த இதுல நான்முகன், உத்திரன், நாராயணன், இந்திரர் இதெல்லாம் இருக்கிறாங்களா, வானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் நவில் அருகர், நவில் அருகர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அருகர், அருகர் என்றால் சமணர்கள். புத்தர், அருகர் புத்தர், மத தலைவர்கள் எல்லாம், இந்த மத தலைவர்கள் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி, வானத்தில் தோன்றிய அருள் ஒளியை சிறிதே அடைந்து, ஒரு பெரிய வெளிச்சத்துல இத்துணோண்டு எடுத்துக்கிட்டு சிறிய ஒளியை அடைந்து வானத்தும் வையகத்தும் மனம் போனபடியே, இந்த உலகியல் இருக்கக்கூடிய அந்த தன்மையில அறியாமை ஒரு அறகுறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மனம் போனபடியே மது உண்ட, அதாவது மது உண்டவர்கள் போல, மதுவை உண்டவர்கள் போல விளையாடி நின்ற சிறு பிள்ளை கூட்டம். அப்படி என்னால் இது வரையில எந்தெந்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களோ எல்லாமே சிறுபிள்ளை கூட்டம். இந்த தலைவர்கள் எல்லாம், இந்த மத தலைவர்கள் எல்லாம், அல்ல மத தலைவர்கள் என்பது இந்த கொள்கைக்கான தலைவர்கள் எல்லாம் அப்படின்ற பொருள். மதம் என்றால் கொள்கைன்னு பொருள் உண்டு. மதம்னா மதம், இப்ப இருக்கிற மதம் இல்லை, மதம் என்றாலே கொள்கை தான். மத கொள்கைனால ஒரு இதோட கொள்கை அப்படின்ற பொருள். இப்ப இந்த கொள்கை உடைய, அதாவது சமயம்னு வச்சுக்கலாம், சமய தலைவர்கள், சமயத்திலிருந்து எல்லாவற்றிலையும் நீங்க வச்சுக்கலாம். இது எல்லாமே சின்ன ஒளியை பார்த்துட்டு அவங்க மனம் போன போக்குல அவங்கவுங்க சொல்லி விட்டுட்டாங்கப்பா மாயையில. ஆனா அதெல்லாம் சும்மா சிறுபிள்ளை விளையாட்டு, அதாவது அதெல்லாம் சிறு பிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியால் அறிக. அருட்பெரும் ஜோதி என்ற மெய்யை வைத்து நீ எல்லாவற்றையும் பாரு, கண்டறிக என சாற்றிய சத்குருவே, எல்லாம் என காட்டிய சத்குருவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையில் இவங்கள் அடைந்த அனுபவம் எல்லாம் சிறு பகுதி, சிறு பிள்ளை விளையாட்டு. சிறு பிள்ளை கூட்டத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு மது குடிச்சிட்டு ஒருத்தவங்க ஒரு ரகலை பண்ணுவாங்கல்ல, ஓ அப்படின்னு ரகலை பண்ணுறேன், அந்த மாதிரி சிறுபிள்ளை கூட்டம்னு மொத்தமா முடிச்சிட்டா பெருமான். அப்ப என்ன பொருள்னா, இவர்கள் பெற்ற அனுபவத்தையே நாம் பெருசா பேசுகிறோம், இதான் செய்தி. இவர்கள் பேசின, இவர்கள் இதுவரையில் அடைந்த அனுபவங்கள் எல்லாம் மிக 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 சிறியது. இதையெல்லாம் நிக்காதே, இதெல்லாம் சிறுபிள்ளை கூட்டம்ப்பா, அதெல்லாம் நீ போவாதப்பா, நீ வா, மேல வா, வந்துரு, உனக்கு இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சிறுபிள்ளை கூட்டம், அதெல்லாம் தள்ளி வச்சு நீ வா, நீ பெருநிலைக்கு வா அப்படின்னு எனக்கு சொன்ன அருட்பெரும் ஜோதியரே அரசே அப்படின்னு பாடுறாரு. அப்ப என்னன்னா, இதுவரை இப்ப இதுல இருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீங்க இந்த உணர்தல், இதுவரையில் உணர்ந்த உணர்ச்சிகள் எல்லாம், உணர்ந்த பெரியவர்கள் எல்லாம், சமய பெருளோர்கள், அருளாளர்கள் எல்லாம் அடைந்த அனுபவத்தை கடந்த
ஒரு அந்த அந்த அனுபவத்தை எல்லாம் அனுபவ அதீதம் என்றால் கடந்த, அந்த அனுபவத்திலும் அனுபவமாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இந்த அகவலில் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஐயா. இன்னைக்கு திரும்பவும் அந்த அகவலை பார்ப்போம். உணர் உணர்வா உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. நாம் மனது நினைத்து உணர்கின்ற உணர்வை கடந்த, அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் கடந்த, அதிலிருந்து வரக்கூடிய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை கடந்த ஒரு பெருநிலையா இருக்குது. நீங்க 2-3 ஸ்டேஜ் சொல்றாரு. ஒண்ணு, நீங்க ஒன்றை வச்சு உணர்றீங்க. உணர்தல் என்பதே மெய் தான். அந்த உணர்வு, மெய் உணர்வை உணர்றீங்க. அப்படி வரக்கூடிய அந்த உணர்வுக்கும் மேலாக ஒரு உணர்வு இருக்குது. அதையும் அதான் மேலான உணர்வு. அந்த மேலான உணர்வையும் கடந்த பொருளாய், அதை கடந்த ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்தையும் கடந்த ஒரு நிலை. முதல்ல அனுபவம் சொன்னாரு. கரண கருவிகள்லாம் மனம், உடல், மனம் போன்ற கருவிகள்லாம் கடந்த அனுபவம் சொல்றாரு. அடுத்த ஸ்டேஜ், அது மட்டும் இல்ல அருட்பெருஞ்சோதி கிடையாதுப்பா, அந்த எல்லை வேற. அது மட்டும் இல்ல, அதனோடு அந்த அனுபவத்தையும் கடந்த ஒரு அனுபவமாய் விளங்குவது அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இந்த அகவலிலிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குதுங்க. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக சிறப்பான உரை. இதுல இந்த 3 நிலை சொன்னது எப்படி நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த வகுப்புகளில் வச்சு சொல்றேங்க ஐயா. இந்த நம்ம புலன்கள் வைத்து அறியக்கூடிய, ஐம்புலன்கள் வைத்து அறியக்கூடிய உணர்வு. 6வது வந்து நம்ம தொல்காப்பியத்தில் கூட மனம்தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மனதால் நம்ம உணர்வது வந்து சிந்தித்து உணர்வது, இதெல்லாம் எப்படி இருக்கணும், அது அடுத்த கட்ட நிலைன்னு அதோட ஒன்றி வருது. இப்போ அடுத்தது, இப்போ இது வரைக்குமே நான் கூட நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, அப்படி இந்த மனதால் சிந்திச்சு உணர்ந்தது தான் எல்லாமே, அப்படி தான் வந்து இறை சிந்திக்கிறாங்க, உணர்றாங்க, அந்த மெய்யியலை உணர்றாங்க அப்படிங்கிற பார்வை இருந்தது. இப்போ புதியதாக வந்து அந்த உணர்வுக்கும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று வைக்கும் பொழுது அது எப்படி போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல ஒரு இல்லை, புதிதாக இருக்குங்க, நல்ல ஒரு பார்வை. அது போக நீங்கள் இந்த இதுக்கு வந்து ஒரு இந்த மெய் உணர்தல் திருக்குறள் 351 விளக்கம் சொல்லியிருந்தீங்க. பொருளல்லவற்றை பொருளென கருதும், பொருளல்லவற்றை பொருளென பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த குறள் அருமையான குறள். அது இல்லாமல் அந்த அதிகாரம், மெய்யுணர்தல் அதிகாரம்ங்கிறது நம்ம வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்புக்கு வந்து நேர்கோட்டில் இருக்குது. அநேகமாக அந்த அதிகாரத்தையும் நல்லா படிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேங்க, திருக்குறள் அதிகாரத்தை. நம்ம இந்த மெய்யியல் உணர்தல் வகுப்பு வரவங்க அது படித்தா இன்னும் இதோட ஒன்றி போகுன்னு தோணுது ஐயா. சிறப்பாக இருந்தது. இணைந்திருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. எனக்கு என்ன இப்போ இறுதியில் தான் சேர்ந்தேன். ஆனாலும் இப்போ இந்த பேசப்பட்ட தலைப்பு, இந்த உணர்தல்னு பேசுகிறப்ப, இப்போ நம்மளுடைய வழிபாட்டு முறை, சைவ வழிபாட்டு முறையை எடுத்து பார்த்தோம்னாலே பல விதமான, அதாவது மனிதர்களையும் தாண்டி பலவிதமான விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் வழிபட்ட தலங்கள்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல, நம்ம திருச்சி திருவெறும்பூர் எடுத்தோம்னா எறும்பு வழிபட்ட தலங்களும் இருக்கு. அப்படி மற்ற உயிரினங்களுக்கும் அந்த இறையை நோக்கி ஒரு வழிபாடு பண்ணதா நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அல்ல அந்த கோயிலுடைய அதனுடைய மூலம், அது எதனால் அந்த கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப, மனித உயிரினத்தையும் தாண்டி எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உணர்தலுக்குரிய வழி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதா, இல்லைன்னா இது எல்லாமே சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு புராண கதைகளா? இயற்கையில ஒன்று இருக்கு, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு நம்ம வியப்பா இருக்குது. இப்ப ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விலங்குகள் இப்படி இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா நாம பார்க்கிற இந்த விலங்குகள் ஒரு விதமான பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. எல்லா விலங்குகளும் சொல்ல முடியாது, சில விலங்குகள் அப்படியான பரிணாமத்தை வந்து பெற்றிருக்குது. உதாரணமா இப்ப இப்ப நம்ம செய்திகள் பார்க்கறது தான்.
ஒரு சிங்கத்தை ஒருத்தவர் வளர்க்குறாரு ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி. அவரு அதை கழிச்சு 20 ஆண்டுகள் கழிச்சு அதே பூங்காவுக்கு வந்து அந்த அதே சவுண்ட ஒலியை வந்து எழுப்பும்போது அந்த சிங்கம் குட்டியா இருந்தது. இப்ப நல்ல பெரிய சிங்கம் ஆயிடுச்சு. அது வந்து அவரை கட்டி தழுவி முத்தம் கொடுக்குது. அதே போல சில விலங்குகள் அதுக்குள்ள எதிரும் புதிருமா இருக்கிற பல விலங்குகள் இணக்கமா இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப இணக்கமா. 2மே எதிரி புதிரு அப்படின்னு சொன்னாலுமே, அது 2த்துக்குமான ஒரு இணங்கி போறக்கு மாரியான ஒரு ஒரு காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு நவீனத்துல. அப்படி இருக்கும்போது, அந்த அறிவு படிநிலைகள்ல ஒரு மாற்றம் வருது அப்படின்றது தான் நான் பார்க்கிறேன். அதனுடைய ஒரு ஈச்சமாகத்தான் நீச்சமாக தான் இந்த மாரியான புராணங்கள்லயும் இந்த மாரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் அது சொல்லப்பட்டது மட்டுமில்ல. இன்றைக்கு நாம் பல விலங்குகளுடைய போக்க பார்க்கும்பொழுதும் அப்படித்தான் தெரியுது. அப்ப அதுக்கும் வந்து இந்த காலப்போக்குல ஒரு பரிணாமம் அதை அதை மீறி அல்லது அதுக்கு தெரியாமலே கூட நிகழ்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இப்ப நம்ம தற்சமய ஆய்வுகள்லாம் பேசும்பொழுது, விலங்குகளுக்கு நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுதான். உற்ற அறிதல் என்பது உணர்ச்சியை மறத்தல் அப்படின்னு சொல்ல மறுத்து போகுதல். மரத்துக்கு மறுத்தல் மறுத்தல் என்பது மரம். அதனுடைய மூல மெய் சொல் அதுதான். மறுத்தல் என்பதனால ஒன்றுமில்லாத ஜடப்பொருள், உணர்ச்சி அல்லாதது அல்ல. உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாத அறிவை கொண்டது. உறைதல் அப்படின்னு சொல்றோம்ல. உறைதல் என்றால் உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாதது இல்லை. இருப்பதை உள்ளே அடக்கி இருக்கிற ஒரு நிலைக்கு பேரு உறைதல் அப்படின்னு பேரு. அப்ப எல்லாமே எல்லாத்துக்கும் அறிவு உண்டு. எல்லாமும் அதனுடைய போக்குல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைய சூழல்ல இன்னைக்கு அறிவியலாளர்களுடைய பல வியப்பான இப்ப நேரம் இல்லாததுக்காக நேரம் இல்லாததால அடுத்தடுத்த இதுல நம்ம விரிவா பார்க்கலாம். விலங்குகளுக்கான அந்தந்த பரிணாமம் அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அதனுடைய சில விஷயங்கள் வியப்பாவும் இருக்குது. நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம நேரடியா பார்க்கும்போது பல ஆய்வுகள் செஞ்சு முடிவுகள் வரும். அதெல்லாம் பார்க்கும்போதே அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா தான் நம்ம பார்க்கிறோம். அப்படியான இருக்குது அப்படின்றத நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியுது, அறிய முடியுது. நான் நீங்க சொல்ற அந்த கருத்தை நம்ம எப்படி மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்கி இருக்கோமோ இல்லை மாறி வந்திருக்கோமோ, அதே மாதிரி அது வந்து எல்லா உயிரினங்களுக்கு இருக்குங்கிறத இதில் அதை ஏற்றுக்க முடியுது. அதே மாதிரி இப்போ அதாவது முழுக்க வேறு நிலையில் இருக்கக்கூடிய சில விலங்குகள் நட்பு பாராட்டுவது, அன்பை பகிர்வது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பல காணொளிகளில் பார்க்க தான் செய்கிறோம். அது சில வீடுகளில் வளர்க்கக்கூடிய விலங்குகள்கிட்டையும் அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை நான் அதுவும் ஏற்றுக்கிறது தான். ஆனால் இந்த இறையியல் கோட்பாடு அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு. மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை, நம்பிக்கை. அப்போ அந்த இறையியல் கோட்பாடை வந்து விலங்குகள் எப்படி உள்வாங்குது அப்படிங்கிறது தான். எனக்கு அங்கே ஒரு ஒரு முருகன் கோயில் நாமக்கல் பக்கம் ஏதோ ஒரு ஊரில், அந்த ஊரில் முருகன் கோயிலில் பூஜை பண்ணுறப்ப மயில் அங்கே வந்து அங்கே சுவாமி முன்னாடி உட்காந்துருக்கும். அங்கே நிற்கும். எல்லாரும் அது வாட்டில் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அது வாட்டில் இருக்கும், பிறகு போயிருமா. அது தொடர்ந்து அங்கே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் வீடியோ. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அது நேரடியாக இறைவனே அந்த இடத்துல வந்து ஒரு செயலாற்றுற மாதிரி தான் அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. ஆனால் அது அந்த விலங்குகளுக்கு அந்த ஒரு நேரடி தொடர்பு. இப்போ நம்மளால் வந்து இப்போ ஐயா வள்ளலார் ஐயா மாதிரி அவங்க அந்த ஒரு இறைநிலையை அடைஞ்சவங்களுக்கு அது அந்த ஒரு நேரடி இறை தொடர்பு இல்லை அந்த ஒரு அந்த இறை உணர்வுங்கிறது என்னங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சாதாரண மனிதர்களால் அது முடியல. அப்படிங்கிறப்ப இந்த விலங்குகளுக்கு அவ்வளவு எளிதில் கைவரப்பட்டுருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனதில் ஒரு ஐயமாக வரும். ஒரு மயில் அதனுடைய மொத்த ஆயுள் காலம்னு பார்த்தோம்னா ரொம்ப குறுகின காலமாக இருக்கும் மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப. அதே இது மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப குறுகின ஆயுள் காலம். அதுக்குள்ள அது எல்லாம் கைவரப்பட்டுருதா? அப்போ வந்து இறைநிலையை அடையிறதுக்கு வந்து மனித பிறப்பை தவிர மற்ற விலங்குகள் பிறப்பு வந்து ஒரு வழியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. ஆமா. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாணிக்கவாசகர் சொல்லுவது புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி அப்படின்ற அதுல இருந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய செய்தி எப்படின்னா, நீங்க
இறையே சாதாரண மனிதரால் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இதுவரையில அது உச்சத்தை தொற்றவன் கூட அந்த இறைநிலை அடைய முடியல. அதுவே ம், ஐயா வந்து சின்ன பகுதி அப்படின்னு சொல்றாரு. அப்படி ம், இருக்கும்போது அதுக்கு அறிவு குறைவா இருக்குது. அது எப்படி அடையுது அப்படின்றது அப்ப இதுதான் ம், இப்ப வினா. என்ன இதுல வந்து சில விதிவிலக்குகள் உண்டு. இப்ப நம்ம அந்த நிலை என்பது இப்ப இந்த நிலைக்கும் இந்த நிலை என்பது இப்ப நம்ம பெருமானார் சொல்லக்கூடிய அந்த இறைநிலை என்பது ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவல். இன்னும் சொல்ல போனா அருள் என்பது என்ன அப்படின்னா, இறை தனக்கு தன்னை போல நீயும் வர வேண்டும் என்பதற்கான ஒரு தயவு. அது நீ இந்த எண்ணத்துக்கு பேர் தான் அருள். இப்படிதான் நான் டிஃபைன் பண்றேன். அதாவது அருள் என்பது எது என்றால், கடவுள் அதை இறை மனிதரையும் இரையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேரு அதுதான் அருள். அப்படித்தான். அப்ப இந்த மனிதர்கள் நிலை அடைவதுதான் அந்த மயில் அடையும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அது அதனுடைய பயணம் நிலை வேற, நம்ம இருக்கிற நிலை வேற. அப்ப இறுதியான இப்ப நம்ம அருளாளர் சொன்ன பெருமானார்னு சொல்லக்கூடிய நிலை என்ன? இந்த தேகம்தான் இறை அடைவதற்கு மிக முக்கியமான இடமா இருக்குது தேகம். இந்த தேகத்தில் தான் அடைய முடியும். அதுவும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உயிரிரக்கத்தின் வாயிலாகத்தான் அடைய முடியும். மற்ற எதனாலும் அடையக்கூடாது முடியாது அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. இப்ப அப்படி இந்த டிஃபைன்ல இருந்து அதை பாத்தீங்கன்னா, அந்த உயிருக்கு ஒரு மயில் அடையக்கூடிய நிலை மனிதன் அடையக்கூடிய நிலையும் ஒன்று அல்ல அப்படின்றது நமக்கு புரியுது. அதுக்கு வேற ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். அந்த பக்குவத்துக்கு அதுக்கு என்ன நிலை வரும் அந்த அளவோடு இறை அதனுடைய ஒரு நிலையை வச்சிருக்கலாம் அப்படின்றதா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இதுக்கு முந்தாடி நிலை புல் பூண்டு புல் மரம் பல்விருகம் பாம்பு பறவை இது எல்லாமே அதெல்லாம் கடந்துதான் நான் இந்த பிறவியில வந்து மனிதனா இறுதி நிலையை அடைஞ்சேன். இந்த நிலைக்கு வரும்பொழுதுதான் நான் இந்த பெரிய பேர் அடைகிறேன் அப்படின்றது மாணிக்கவாசகம் இதுவரையில் இருந்த பெரிய அருளாளர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விதிவிலக்கல் விதி என்றால் விதிவிலக்கு என்பது கட்டாயம் 100க்கு 100 பியூரிட்டின்றது இயற்கையில இல்லை. அப்ப என்னன்னா ஏதோ ஒன்று விதி என்றால் இப்படித்தான் இயங்கும்னா சில பேருக்கு விதி விலக்குகள் நிகழும். விதி என்றால் விதி விலக்குகளும் உண்டு. அது போலத்தான் விதிவிலக்குகளாக இந்த இந்த மாதிரியான சில விலங்குகள் பறவைகளுக்கு இப்படி மாதிரியான விஷயங்கள் நிகழுது. இந்த அது நிலையக்கூடிய அடையும் அந்த அந்த பறவைகள் அடையக்கூடிய நிலையும் மனிதர் அடையக்கூடிய நிலையும் ஒன்று அல்ல அப்படின்றத நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுங்க. ம், ம். இப்ப நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து இப்ப மனிதர்கள் வந்து ஒரு நல்வழியில் வாழணும். அவங்க வந்து பிற உயிர்களிடத்தில் இரக்கத்தை காட்டணும். மற்ற உயிரினங்களையும் சமமா நடத்தணும். அப்படிங்கிற ஒரு வழிமுறை சொல்றதுக்காக அ மனிதர்களுக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாடு. மனிதனா இருக்கிறப்ப மட்டும் தான் வந்து இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தா எடுத்துக்கிறதா? ஏன்னா இத வந்து நீங்க சொல்றத நான் வந்து 2 விதமா மனசுல போட்டு யோசிக்கிறேன். ஒண்ணு வந்து அ சொன்னது அப்படியே எடுத்துக்கிறது. இன்னொன்னு வந்து அத வந்து நம்மளுடைய சிந்தனைய சொல்லி அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. இப்ப நம்ம அப்படி ஆராய்ச்சி பண்றப்ப, நமக்கு வந்து ஐயாவுடைய கருத்துக்கள் அந்த நேரத்துல வந்து அ மக்கள் எல்லாரும் உள்வாங்கணும், மக்கள் அத பயனளிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதுல ஒரு பயன் இருக்கு. நீ இந்த இத நீ செஞ்சிட்டீன்னா, உனக்கு இந்த பயன் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு புரிதல குடுக்கறதுக்காக, அது அப்படி சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு தான் என் மனசுல தோணுது. இப்ப ஏன்னா இப்ப இந்த கருத்து வந்து ஒருவரிடந்து வரல. ம். எப்படி அருளாளர்கள் மெய் உணர்வார்கள் அருளாளர்கள் மெய்யை உணர்ந்தவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய நிலை என்பது ஒரு மெய்யை அடையணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். பல பிறவிகள் அதுதான் சொல்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணா வந்துதான் அந்த இறுதிக்கும் இறுதியாகத்தான் இந்த தேகம் அடையுது. இந்த தேகத்தின் வழியாகத்தான் அடைய முடியும். இதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. இதுதான். அப்ப அந்தந்த உயிருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு இலக்கு இருக்கும். இப்ப நமக்கு வந்து அந்த நிலை மனிதனுடைய பரிணாமம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லும்போது இது இறுதிக்கு என்ன சொல்றாங்க? மரணத்தை வெல்வதுதான் நம்மளுடைய இலக்காக போகும். அடுத்த மனிதனுடைய பரிணாமம் வந்து எப்படி இருக்கும்னா, மரணத்தை வெல்வது நோக்கி அல்லது மரணத்தை வெல்வது எப்படி என்றதை நோக்கித்தான் போகும். இறுதியாக அந்த மரணத்தை வெல்லுகிற வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமா சொல்லப்போனா. டார்வின்ட்ட கேட்டாங்க. இந்த பரிணாமம் பற்றி பேசும்போது, "ஏன் டார்வின் நீங்க வந்து எல்லா விலங்குகளும் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா மனிதன் அடுத்த பரிணாமத்துக்கு எப்படி போவான்? அப்படி என்னவா ஆகும்?" அப்படின்னு சொல்லும்போது டார்வின் சொன்னாரு, "எனக்கு அத பத்தி தெரியல" அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அருளாளர்களுடைய அந்த அந்த மெய் உணர்வு அது வந்து வேற ஒரு புறநிலையில அறிவியல் இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி.
இந்த செய்தி என்பது அப்படி இல்லை. அப்ப நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குது, நாம அதை நேரடியா உணர முடியல. உணர்ந்தவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இறைநிலை அடைவதற்கு முழுமையான இறைநிலையை பூரண விளக்கம் அடையணும் அப்படின்னா அவன் மனித பிறவினால் அடுத்துதான் அவன் அடைய முடியும் அப்படின்றதுதான் இருக்கிறோம். ஒருவேளை விதிவிலக்குகள் இப்படி இல்லாத சில உயிரினங்களுக்கு விதிவிலக்காக கூட இருக்க வாய்ப்பும் உண்டு அப்படின்றத நம்ம செய்திகள் இருந்து நம்ம இதுவரையில நம்ம பார்த்து உணர்ந்த செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம இந்த முடிவுக்கு வரலாங்க ஐயா. நல்லது ஐயா, நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்களும் இப்ப அதுக்குரிய பல உதாரணங்கள் என் மனசுல தோணுது. இந்த பட்டினத்தாருடைய இதுல வந்து அவருடைய சீடனா இருக்கிற ஒருத்தர் பத்ரகிரியார், அவரை வந்து ஒரு நாய் வளர்ப்பாரு. அந்த நாய் வந்து அதனுடைய அடுத்த பிறவி வந்து காசி அரசனுடைய மகளா பிறந்து அவங்க வந்து முக்தி பெறுற மாதிரி ஒரு இதுவும் பேசப்பட்டிருக்கும். நீங்க சொல்றது எனக்கு அதோட பொருத்தி பார்க்க முடியுது. தகவலுக்கு நன்றி ஐயா. இந்த தலைப்புல நிறையவே நம்ம இன்னைக்கு பேசியாச்சு. நன்றி. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான உரை, விளக்கங்கள். வழக்கம் போல ரொம்ப நிறைவான ஒரு உரையாக இருந்தது, விளக்கங்களாக இருந்தது. தொடர்ந்து வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். சிறப்பான உரை கொடுத்து வரும் ஐயா சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பில் இணைந்திருப்போம். மெய்யியலை உணர்வ முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.